ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு சாய் இன்ஃபோ மீடியா. நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸுக்கு தேவையான காலேஜ் டீட்டெயில்ஸ் அண்ட் கோர்ஸ் டீட்டெயில்ஸ் நம்ம கொடுத்துட்ருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எந்த கோர்ஸ் பற்றி பார்க்க போகிறோம்னா பிபிடின்னு சொல்லப்படுற பேச்சுலர் ஆஃப் பிசியோதெரப்பி இந்த கோர்ஸ் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இந்த கோர்ஸ் பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எஜுகேஷன் ஓரியன்டாக நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற பேச்சுலர் ஆஃப் பிசியோதெரப்பி அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, உடல் வந்து உடற்பயிற்சி மூலம் நம்ம எப்படி நம்ம சீராக வச்சுக்கணும் அப்படிங்கிறத பற்றி படிக்கிற ஒரு நல்ல படிப்புன்னு சொல்லலாங்க. அதாவது உடல் அங்கங்கள் பார்த்திங்கன்னா கச்சிதமான இயக்கத்திற்கு ஒரு பயிற்சியாளர் அப்படின்னு சொல்லிட்டு கூட நம்ம சொல்லலாம். அதாவது மக்களுக்கு ஏற்படும் உடல் வலி, அப்புறம் பார்த்தீங்கன்னா உடல் இயக்க குறைபாடுகள், அப்புறம் இந்த தடுப்பு மற்றும் பயிற்சி வழங்குவதே வந்து பார்த்திங்கன்னா இந்த மருத்துவ படிப்போட ஒரு தனிப்பட்ட சிறப்புனே சொல்லலாம். அதாவது மனித உடலில் சராசரியான இயக்கம், அப்புறம் பார்த்திங்கன்னா செயல்பாடுகள் வந்து ஊக்குவிக்கிறது வந்து இவங்களோட வேலைகள்னு சொல்லலாம். அதாவது மனிதர்களோட உடலில் பார்த்தோமோ அப்படின்னா ஒரு கை காலோ இல்லை வந்து உடலில் வேறு ஏதாவது ஒரு பாகங்கள் வந்து இயற்கையாகவோ இல்லை ஏதாவது விபத்துக்கள்னாலேயோ அப்படி இல்லைன்னா ஒரு பக்கவாதத்தினாலேயோ கூட வந்து அது வந்து நார்மலான தன்னுடைய செயல்பாடை வந்து இழந்து போகலாம். அந்த மாதிரி வந்து உடல் பாகங்களை திரும்ப வந்து நார்மலாக இயங்கிக்கிறது பழைய நிலைமைக்கு கொண்டு வருதாங்க இந்த வந்து பிபிடி படித்த ஒரு ஸ்டூடெண்ட்டோட வேலையை. அதாவது உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலாக சொல்லணும் அப்படின்னா, இப்போ வந்து பக்கத்தினால வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தருக்கு வந்து கை கால்கள் வந்து தன்னுடைய நார்மலான ஒரு பணியை வந்து செய்ய முடியாமல் நார்மல் தன்மை இழந்துருச்சு அப்படின்னா அவங்களுக்கு வந்து தினமும் பார்த்திங்க அப்படின்னா உடற்பயிற்சிகளை கொடுத்து அவங்களுக்கு கைகால்களை வந்து பழைய மாதிரி சீராக கொண்டு வருவாங்க. அதுக்கு தேவையான உடற்பயிற்சிகளை எப்படி செய்யணும், அதுக்கு வந்து நம்ம எந்த மாதிரியான உடற்பயிற்சிகளை எந்த டயத்தில் எவ்வளோ டைம் செய்யணும் அப்படிங்கிறத பற்றி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கவுன்சிலிங் கொடுப்பாங்க. இவங்க வந்து பேஷண்ட்ஸுக்கு வந்து நிறைய கவுன்சிலிங் கொடுப்பாங்க. இப்போ விபத்துனால வந்து ஒருத்தருக்கு வந்து கை கால்கள் வந்து ஏதாவது ஆகிடுச்சு, இல்லை தலையில் வந்து இல்லை பின்னாடி முதுகு இல்லை கழுத்து இந்த மாதிரி ஏதாவது ஒரு உடல் பாகங்கள் வந்து பழைய நிலைமையிலிருந்து அது வந்து முற்றிலும் மாறுபட்டு அது ஒரு செயல் இழந்துருச்சு அப்படின்னா அது திரும்ப பழைய நிலைமைக்கு நம்ம வந்து உடற்பயிற்சி மூலிமா எப்படி கொண்டு வருவோம். இதில் வந்து முக்கியமாக அவங்க நரம்புகள் பற்றி படிப்பாங்க, அப்புறம் எலும்புகள் பற்றி படிப்பாங்க, அப்புறம் தசைகள் பற்றி படிப்பாங்க, அப்புறம் உடற்கூறியல் பற்றி ரொம்பவே நுணுக்கமாக படிப்பாங்க. அந்த அளவுக்கு நுணுக்கமாக படிக்கிறது மூலிமா தான் அந்த உடல் பாகங்கள் பழைய நிலைமையில் எப்படி இருக்கும், இப்போ புது நிலைமையில் அது எப்படி எந்த அளவுக்கு இப்போ வந்து தோள்பட்டையில் சிலருக்கு இறங்கும், அந்த பிரச்சனை எல்லாம் இருக்கும். அந்த தோள்பட்டை இறங்கிடுச்சு அப்படின்னா அந்த தோள்பட்டை வந்து நம்ம பழைய நிலைமைக்கு எப்படி அந்த தோள்பட்டை திரும்பி எடுத்து போடணும், அந்த தோள்பட்டை எடுத்து போட்டதுக்கப்புறம் அந்த வலி அவங்களுக்கு எப்பயுமே இருந்துகிட்டே இருக்கும் இல்லையா. ஸோ அந்த வந்து வலியை குறைக்கிறதுக்கு உண்டான ஒரு உடற்பயிற்சிகள் வந்து நம்ம அந்த பேஷண்ட்ஸுக்கு எப்படி சொல்லலாம், எந்த மாதிரி சொல்லலாம், அது எவ்வளோ நேரம் செய்ய சொல்லலாம், அவங்களுக்கு வந்து எந்த மாதிரி தூங்கணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்களை வந்து பேஷண்ட்ஸ்க்கு கவுன்சிலிங் பண்ணுவாங்க. இந்த பிசியோதெரபிஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா அதான் மருத்துவமனைகள், அப்புறம் புனர்வாழ்வு மையங்கள், அப்புறம் பார்த்திங்கன்னா தனியாக கிளினிக்குகளுக்கு கூட நம்ம வந்து பணிபுரியலாம். அப்படி இல்லைன்னா நம்மளே கூட ஒரு தனியாக ஒரு கிளினிக் கூட ஆரம்பித்து நம்ம வந்து பேஷண்ட்ஸுக்கு நம்ம கவுன்சிலிங் கொடுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த நர்சிங் ஹோம்கள், அப்புறம் தொழிற்சாலைகள், அப்புறம் மருத்துவ பிரிவுகள், அப்புறம் பள்ளிகள், அப்புறம் விளையாட்டு கூடங்கள், அப்புறம் தனிப்பட்ட விளையாட்டு வீரர்களோட ஆலோசகராகவும் அவங்களுக்கு வந்து நம்ம கவுன்சிலிங் பண்ணுற மாதிரி கூட நம்ம வந்து இந்த பிசியோதெரபிஸ்ட் படித்தோம்னா அந்த மாதிரி வேலைகள் கூட நம்ம தாராளமாக போகலாம். ஸோ உங்களுக்கு இந்த கோர்ஸ் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சப்படினா கண்டிப்பாக அது ஒரு நல்ல முடிவாக தான் இருக்கும். உங்களுக்கு இந்த கோர்ஸ் வந்து அட்மிஷன்ஸ் தமிழகத்தின் தலை சிறந்த கல்லூரிகளில் அட்மிஷன்ஸ் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக ஸ்க்ரீனில் ஒரு நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நாங்கள் உங்களுக்கு அட்மிஷன்ஸ் பண்ணி கொடுக்குறோம் வித் ஸ்காலர்ஷிப்போட. அது மட்டும் இல்லாமல் இதனுடைய மேலும் தகவல் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் கம்யூனிட்டி குரூப் லிங்க் கொடுத்துருக்கோம், அதிலையும் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ்.